ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேன்சி பேர்ட் சென்னை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேர்ட்ஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படியே பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருந்த போர்டை நம்ம எடுத்தாச்சு ஃபுல்லாகவே. கேஜும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நானே தான் பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போதைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது தான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் ஒருத்தர்கிட்ட ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தேன், வாங்க வாங்க பிரதர் வந்து சேர்ந்து பண்ணலாம், உங்களுக்கு பேமெண்ட் அன்னைக்கு என்னதை கொடுத்துலான்ட்டு. பட் ஆனால் வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போதைக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் நானே பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் நம்ம ஃபேன்சி பேர்ட் சென்னை சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபேன்சி பேர்ட் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான பேர்ட்ஸ் ப்ரீடிங் பற்றி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. நான் ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாகவே டெமாலிஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா புது கேஜஸ் எல்லாமே செட் பண்ண போகிறேன். இப்போ இருக்கிற கேஜ் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 years ஓல்டு, ஒரு 8 வருஷம் பழைய கேஜ். கொஞ்சம் நிறைய ரெஸ்ட் ஆகிடுச்சு, சன் கன்வெர்ட்ஸ்லாம் விட முடியல, கட் பண்ணி எடுத்துடுறாங்க கேஜை. அதனால் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கேஜில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேஜில் இருந்து எடுத்து இப்போ இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு, அதனால் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வேறு இடம் ஷிஃப்ட் பண்ணி பெரிய கேஜில் 3க்கு 2 வந்து ப்ரீடிங்கும் போட்டாச்சு. இன்னும் ஒரு பேர் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேஜாக அப்படியே ரெனோவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இப்போ இந்த கேஜி ஃபுல்லாக இப்போ இந்த கீழே இதெல்லாம் பார்ட்டிஷன்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே ரிமூவ் பண்ணி அப்படியே பண்ண வேண்டியதுதான். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சன் கண்ணூர், அதுக்கப்புறம் மாங்கு, ஸ்மால் கண்ணூர், லாரி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்குன்னா 6 இல்லை ஃபுல்லி டேர்ம்டு போர்டாகவும் எதனா வேணுனாலும் தாராளமாக நம்ம ஷாப்பும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷாப்போட லொக்கேஷன் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு காலையில் நம்ம என்ன டயட், நம்ம பேர்ட்ஸுக்கு என்ன டயட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முளை கட்டினது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், முளை கட்டி வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே. நல்ல ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ ஆன ஒரு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சிக்ஸ்லாம் இருக்காங்க, கொஞ்சம் சிக்ஸ்லாம் இருக்காங்க. சிக்ஸ் இருக்கும் போது நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸோட க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கண்ணூர் பேர்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமான்னு கிடையவே கிடையாது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வளர்க்குற காக்கைல், ஸ்மால் கண்ணூர், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு, பஜ்ஜிஸ், லவ் பேர்ட்ஸ் கொண்டு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து ஊற வச்சு கொடுக்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 விதமான ஸ்ப்ரவுட்ஸ் இதை வந்து ஊற வச்சு முளை கட்டி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு கால்சியம் பவுடர்ஸு, அதுக்கப்புறம் மல்டிவிட்டமின், இது எல்லாமே நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி உங்கள் பேர்டுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம பேர்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்கிற கண்டிஷன்ஸ் என்னென்னா, விஷயம் என்னென்னா, பிரதர் என் பேர்டு சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு. நீங்கள் வச்சு பழக இப்போ நீங்கள் ஒரு நாள் இன்னைக்கு இந்த ஃபுட்டு வைக்க போகிறீங்க, இன்னைக்கு ஸ்ப்ரவுட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ நீங்கள் உங்கள் பேர்டுக்கு ட்ரைன் பண்ண போகிறீங்க, கொடுத்து ஃபர்ஸ்ட் டே கொடுக்க போகிறீங்கன்னா முன்னாலே போயிட்டு முன்னாள் ஈவினிங்கே போயிட்டு இந்த சீட்ஸை எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஈவினிங்கே வந்து வச்சுருங்க. காலையில் கொஞ்சம் லேட்டாக பேர்டுக்கு வந்து பசியை தூண்டுதுங்க. பசியை வந்து இப்போ காலையில் ரெகுலராக ஒரு 7-8 மணிக்கு ஃபுட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு 10 மணிக்கா போங்க. 10 மணிக்கா போயிட்டு இந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பிளேட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணுங்க. எப்பயுமே ஒரே ஸ்ப்ரவுட்டா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, வெறும் பச்சை பயிர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, கோதுமை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மிக்சடா யூஸ் பண்ணும் போது தான் அவங்களுக்கு பிடிச்சதை எதனா கண்டிப்பா ஒரு 5 ஸ்ப்ரவுட்டாச்சும் சாப்பிடுவாங்க. ஒரு 10 சேர்க்கும் போது ஒரு 5 ஸ்ப்ரவுட்டாச்சும் சாப்பிடுவாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் வேல்யூ நல்லா இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு வேணா நீங்க என்ன பண்ணலாம்னா, வெயிலுக்கு பச்சை பயிறு, பட்டாணி, கால்சியம்காக இதெல்லாம் நீங்க நல்லா தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ப்ரீடிங் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஸ்ப்ரவுட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே முக்கியம். சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எசென்ஷியல் ஃபுட்டு கிடையாது. பட் ஆனால் நீங்கள் சீட்ஸும் கொடுக்கறது நல்லது. பட் ஆனால் அதுக்காகவே ஃபுல்லாகவே சீட்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிசல்ட்ஸ் இருக்காது. அதனால கண்டிப்பாக வெஜிடபிள்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு, ஃப்ரூட்ஸுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டயட்டில் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே இருந்த பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. கீழே வந்து ஒரு 6 கேஜி போட்டு தனியாக லாரி, சன்னு கொஞ்சம். இன்னும் இந்த மாங்கெல்லாம் என்னால் இப்போதைக்கு எடுக்க முடியல. ஏன்னா ஒரு கேஜோட வேலையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி இந்த கேஜை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண உடனே வந்து கேஜும் பேரலாம் கூட செய்ய ஆரம்பிச்சு ஒரு 4 கேஜ் அங்கே செஞ்சு வச்சிடலாம். அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு ஆள் கிடைக்கல சுத்தமாகவே. வேலை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு கம்பெனினாவும் நம்ம கூட சரி நான் ஐடியா சொல்கிறேன், 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொன்னால் கூட இப்போதைக்கு ஆள் இல்லை வேலை செய்யறதுக்கு. அதனால நானே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக செய்யணும். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும்.
கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் எல்லாமே நான் 1 by 1 ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேருக்கு வர டவுட்ஸ் வந்து சாப்பிட மாட்டேங்குது அப்படின்ட்டு. இப்ப பாருங்க இந்த வீடியோலயே நீங்க பார்க்கலாம் சன்கனூட்ஸ்ல எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க. ஸ்ப்ரவுட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என் பேர்ட்லாம் வந்து வித்தின் ஒரு 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த பிளேட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நீட்டாக சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்க நான் அப்படியே உங்களுக்காக வரிசையாக காட்டுறேன். எல்லா பேர்டுக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்தே கொடுத்து நான் எப்போ சின்ன வயசுலேருந்து உங்களை எந்த ஏஜில் எடுத்தாலுமே ஈஸியாக நான் வந்து ட்ரைன் பண்ணிடுவேன். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டை எடுத்துட்டு பசியில் வைங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் வைக்க மாட்டீங்களான்ற அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா பிளேட் வந்து அவ்வளோ க்ளீனாக சுத்தமாக காலி பண்ணுவாங்க. பேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நியூட்ரிஷன், மினரல்ஸ், ப்ரோட்டீன் அவ்வளோ ரிச்சாக இருக்கும். ப்ரீடிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்லாகவே சக்ஸஸ் ரேஷியோ மட்டும்தான் இருக்கும். அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான மெத்தட்ஸை. பேர்டுக்கு வந்து நியூட்ரிஷனும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே, நியூட்ரிஷன் அண்ட் கால்சியம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீடிங் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸாகவே நல்ல ஒரு சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். அதனால ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு, புதுசா வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம ஃபேன்சி பேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.